அக்டோபர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10-20 வசனங்கள். இந்த உலகத்திலே போராட்டம் வெறும் மனிதனோடு மட்டுமல்ல என்று 12ஆம் வசனம் சொல்லும். மனிதனோடு மட்டும் போராடுவதில் ஆட்சி அதிகாரம் தாங்குவோர் இருள் நிறைந்த ஆவியோடு நாம் போராடுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய படைக்கலன்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். படைக்கலன்கள் எடுத்துக்கொள்ள 13ஆம் வசனம் சொல்லுகிறது. கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் உண்மை இடைக்கட்சி ஆகும், நீதி மார்பு கவசமாகும், அமைதி அருள் நற்செய்தி பாதை ரட்சியாகும். ஆண்டவருடைய வார்த்தையை கேடயமாக நாம் கொண்டு மீட்பை தலைச்சீராக கொண்டு கடவுளுடைய வார்த்தையை போர்வாளாக கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதான் படைக்கல். ஆண்டவருடைய கடவுள் படைகளை எடுத்துக்கொண்டால் தான் நாம் வெற்றி கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் இந்த துணை இல்லாமல் வாழ முடியாது. இந்த அதிகாரத்தில் நாம் வெற்றி கொள்ள ஆண்டவர் இந்த தம்முடைய தெய்வீக வல்லமையினால் நாம் ஜெபத்திலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் விழிப்பாயிருந்து நாம் வெற்றி கொண்டு ஆசிரியை பெறுவோம். எங்கள் அந்த ஆண்டவரை என் வாழ்வு தருகிறேன். உமது மேலான வாழ்வையும் உடைய ஆதரவையும் உமது நம்பிக்கை எங்களுக்கு தாரும். தெய்வீக நம்பிக்கை வழிநடத்த அருள் தாரும். நல்ல பிதாவே, ஆமென்.